உங்களுக்கு ஏதாவது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கலாம், அதனால மத்திய அரசு கொடுக்குது. அதனால தவிர எங்களுக்கு எல்லாம் ஒன்றும் பாதுகாப்பு இல்லை. எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களே பாதுகாப்பு, அதனால எங்களுக்கு எல்லாம் தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய எண்ணம். இது ஒரு திசை திருப்பும் போராட்டம். இந்த ஆட்சியில தினம் ஒரு கற்பழிப்பு, தினம் ஒரு கொலை, கொள்ளை, சிறுமிகள் முதல் வயது முதிர்ந்தவர் வரை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்கு பார்த்தாலும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களின் நடமாட்டம், பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில கூட போதை மருந்து விற்பனை, இதெல்லாம் தடுக்க முடியாத துருபிடித்த இரும்பு கரத்தை கொண்டு இந்த முதலமைச்சர் தவித்து வருகிறார். இன்னும் சொல்ல போனா திமுகவினரின் அராஜகம் பெருகி வருது. ஊடகத்திலே பார்க்கலாம், ஒரு மாவட்ட செயலாளர் பேசுற பேச்சு. இதுதான் திமுகவின் மனநிலை. இன்னும் அடுத்த கட்டமாக இன்னும் ஓராண்டு தான் இருக்கு. முதலமைச்சர் சொன்ன மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள்ல 90% நிறைவேற்றவில்லை. அதனால இதெல்லாம் திசை திருப்புவதற்காக மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிற மும்மொழி கொள்கையை தேவையில்லை என்றால் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையை போதும் என்று நாம் முடிவெடுத்து விட்ட பிறகு இந்தியை திணிக்கிறாங்கன்னு சொல்லி மக்களை திசை திருப்பதற்காக தெரு தெருவா இன்னும் போராட்டம் பண்றாங்க. இது போக்குவரத்துக்கு இடைஞ்சலா இருக்கு. இது காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். முதலமைச்சர் போகிற இடத்துல எல்லாம் 10,000 கோடி நிதி கொடுத்தாலும் வேணான்னு சொல்றதை விட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு நாணயம் வெளியிடுறதுனா மத்திய அமைச்சர் தேவைப்படுது. அவங்க அப்பாவுடைய சிலை திறக்கிறதுக்கு துணை ஜனாதிபதி தேவைப்படுது. அவங்க அலுவலக திறப்புக்கு உள்துறை அமைச்சர் வேணும். அதுபோல அவங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு பிரதமர் வரணும்னு கேட்கிறவங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் நலன் கருதி இங்க இருமொழி கொள்கை தான் வேண்டும் என்ற முடிவெடுத்த பிறகு பிரதமரை போய் பார்த்து எங்களுக்கு நிதியை கொடுங்க, மும்மொழி கொள்கை வந்திருக்கிறதுனால அந்த நிதியை எங்களுக்கு அதன்படி கொடுக்க வேண்டிய நிதியை நீங்க எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அவரை போய் அணுகுவதை விட்டு இங்க ரோட்ல நின்று போராட்டம் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை.